கைஸ் குட் மார்னிங். என்னோடய ஃபஸ்ட் வீடியோ ப்ளாக் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஊர்லேருந்து. அவங்கள போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன பிளான் பார்த்தீங்கன்னா அவங்கள போய் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே சாப்பிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வீடியோவாக அவங்களுக்கு அடுத்த ரிவ்யூவோட போடுறேன். அப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு நான் கைஸ் கிளம்பிட்டேன். நான் அப்போ தான் கிளம்புறேன். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒரே நிமிஷம். இதான் பஸ். நான் முதல்ல இருக்க கார் நான் அந்த ப்ளூ கலர் கார் தான் எடுக்கணும். அதுக்கு நான் அந்த கார் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து வெளியே போய் போட்டுட்டு அப்படியே வந்து திருப்பி அந்த கார் எடுத்துகிட்டு திருப்பி இந்த கார் உள்ள வச்சு இது ஒரு பெரிய எனக்கு ஒரு வேலைங்க டெய்லியுமே. பரவாயில்ல, எடுத்து தானே ஆகணும், என்ன பண்ணுறது. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் வரல. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களுக்காக. இங்கேருந்து சூளமேட்லேருந்து வித்யாதயா ஸ்கூல் வரதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த உள்ளூர் கேட்டால் ஓலா புக் பண்ணியிருக்கேங்கிறான், ஊபர் புக் பண்ணிக்கிறேங்கிறான். வாடி ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சா 5 நிமிஷத்தில் வர போகிறாங்க. எல்லாம் ரொம்ப டெக்னாலஜியாக இருக்காங்கல்ல வர வர. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இப்போ பாலாஜி, இவர் வந்து நியூஸ் 7 ரிப்போர்ட்டராக இருக்கார். ராமேஸ்வரம் ரிப்போர்ட்டர் இவர் தான். இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, என் ப்ரோ, காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். எல்லாம் எங்கள் ராமேஸ்வரம் ஃப்ரெண்ட்ஸ். மச்சான் பாருடா, பாரு நியூஸ் 18 நியூஸ் 7 இங்கே தான் நீ ஃபேமஸ் ஆகும். ஹாய், ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஹாய் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டணவாக்கம் பீச்சுக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீனாக இருக்குது. மீன் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க, சாப்பிட்லாமா? சரி, அப்படியே ஒரு கடைக்கு போகிறேன். அப்படியே பின்னாடியே வாங்கலாம். அங்கே போட அதெல்லாம் நிறையா இருக்குது பாரு. உணவகம் அந்த போடுறா நல்லா தான் இருந்தா ஏன் இப்படி இறங்கிட்ட? ப்ரோ அந்த ஒரு வியூ பேசுப்பா பேசுப்பா. என்னது கனவா? கனவா ஸ்குட் தானே? குருவா ஸ்குட் தான் மச்சான் இங்கிலீஷில். ஆக்டோபஸ். ஸ்குட்டுடா, ஆக்டோபஸ் வேறு ஸ்குட் வேறு. ஆக்டோபஸ் டே இது ஸ்குட்டு. போய் டிக்ஷனரி போய் படிச்சுட்டாங்க, சாப்பிட்டுருக்கோம். நல்லா இருக்கா? செம. எப்படா இருக்கு மச்சான்? அடுத்து என்ன வந்துருச்சு? ப்ரான்ஸ். அடுத்து இந்த கடை எங்கே இருக்குன்னா கரெக்டாக எங்கேனா இருக்குது இந்த கடை? சாந்தோம் பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும். இந்த கடை பேர் வந்து விஜயா உணவகம். ப்ரான்ஸ் சாப்பிட போகிறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கோம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. யார் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிடு. மனோஜ் அவரும் நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் தான். நியூஸ் 18 வேலையை காலி செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. சரி, இப்போ டேஸ்ட் பண்ணுவோம் நாங்கள். எடுக்க விட்றா அவனை. எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்டுருக்கோம்லாம். சாப்பிட்டு சொல்கிறேன். அருண் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனால் தயானந்த் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் அவரை பற்றி ஒரு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அவ்வளோ பீச் பக்கத்தில் நல்லா இருக்குது கடை. நிறைய ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் உங்களுக்கு பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தோட பில்டிங்கில் இருக்கோம். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்கள் கேமரா திருப்பி காமிக்கிறேன். தள்ளுறது அஜய் தள்ளுறோம். செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. அதை பார்த்தா நம்ம வந்து கேஎஃப்சிக்கு வந்திருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பசங்க. இவங்களுக்குலாம் கேஎஃப்சினா என்னன்னு தெரியாது. கேஎஃப்சி கூட்டிகிட்டு போனேன் கேஎஃப்சி கூட்டிகிட்டு போனேன் உயிரை எடுக்கிறாங்க. ஓடி போகிறான் பாருங்க, அவன் தான். ஸ்லோ மோஷன் இருக்கா? ஸ்லோ மோஷன் இருக்கு ப்ளீஸ். ஸ்லோமா பண்ண வராது இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம் தேங்க்ஸ் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் வந்துருச்சு. 8 பீஸ் சிக்கனு, 2 மொஜிட்டோ, 4 பர்கரு. கையிறாது என்னோட சேர்த்து சொல்கிறேன். லைவா
ஏன்டா இவ்வளோ இந்த தாத்தா யாரும் இல்லை கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஃப்சி வந்திருக்கோம். இந்த சுத்தோடா கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட போகிறோம். பர்கர் இருக்குது, மொஜிட்டோ இருக்குது. எப்படா இருக்குது பாலாஜி? செம வேற கடிக்கிற போது கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். முடிச்சாச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பெய்த்தினி தின்னாங்க. நான் வாழ்க்கையிலே சிக்கனையும் பர்கரையும் பார்க்காத மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். இன்னொருத்தன் முடிக்கல பாருங்கள், முடிச்சுக்கிட்டு இருக்கான். செம்மையாக இருந்துச்சு. இத்தனை தடவை தான் கேஎஃப்சி உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு நம்ம எத்தனையோ பதவிகள் கேட்டாலும் என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது மச்சான். எப்படா இருக்குது? அல்டிமேட் இப்போ கேஎஃப்சியில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரே நிமிஷம். கொடூரமா எப்படி சாப்பிட்டீங்க பாய்ஸ்? கொடூரமா நீங்கள் மிக கொடூரமா கேஎஃப்சியே தோத்து போயிடும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் நாங்கள் அவ்வளோ ஒஸ்ட்டாக சாப்பிடுவோம். தெரியாத மாதிரி போறானே தின்ட்டு ஒன்றுமே தெரியும். சூப்பர் 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 சூப்பர். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். யாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஃப்சியில் நல்லா சாப்பிட்டோம். அடுத்தபடி அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஐவேக்கோ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால ஒன்று வாங்கி 3 பேர் சாப்பிட வேண்டிய நிலைமையாக இருக்குது. இதுக்கே 120 ரூபான்ட்டான். டாப்பிங்ஸ் ஆட் பண்ணல, ஒன்றும் ஆட் பண்ணல. பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேங்கோ ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். டாப்பிங்ஸ்லாம் போடல. ஹாய் கைஸ், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி 3 பேர் சாப்பிட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான மேங்கோ ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மேங்கோ. அப்படியே ஒரு மேங்கோவை வெட்டி வச்ச மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது மேங்கோ ஃப்ளேவர். ஐபேக்கோட ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. வாழை கம்மியா ஐஸ் அதை பார்த்தீங்கன்னா நான் பனகல் பார்க்கில் இருக்கேன். இந்தியா வந்து சும்மா ஃபன்னாக போச்சு சாமி ஃப்ரெண்ட்ஸோட. பனகல் பார்க்கில் ஏன்னா இப்பயும் போல தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி. போன வருஷம் ரெசல்யூஷன் இருக்குது, ஒரு 10,000 கொடுத்து ஜிம்முக்கு ஒரு 2 மாதம் போய் வேஸ்ட் பண்ணேன். சரி இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சரி நடப்போம் டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். டார்கெட் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி நான் கையில் பார்த்தீங்கன்னா ஃபிட்பிட் இருக்குது, ஃபோனில் சிங்க் பண்ணிக்குவேன். டெய்லி நடந்துகிட்ருக்கேன். ஜான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லி நான் நடந்துட்டுருக்கேன். டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் தான் வீட்டுக்கே போகிறது. ஏன்னா அது தெரியும் 10 ஸ்டெப்ஸ்னால் வைப்ரேட் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்காக பண்ணிகிட்ருக்கேன். நான் அதனால் ரொம்ப இதுவாக இதுவும் கிடையாது, ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 7th டே நடத்திட்டுருக்கேன். அதோட உங்களுக்கு ஒரு அப்டேட் போடலாம் சொல்லிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். டெய்லியும் யாராவது வேலை பார்க்குறவங்க எல்லாருமே டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு ரஃபாக நடங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது சாப்பாடு வேறு, நடக்குது வேறு. இது வந்து ரொம்ப நம்மளே நம்ம எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு. நடங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வந்து ஒரு 4 ரவுண்டு அடிங்க, பரவாயில்ல. மெதுவாக பேசிக்கிட்டே நடந்தாலும் பரவாயில்ல. ஹாய் கைஸ், முடிச்சிட்டேன் வாக்கிங். வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி எங்கள் வீடு அபிபுல்லா ரோட்டில் இருக்குது. அப்போ திருப்பி நான் பனகல் பார்க் போய் பனகல் பார்க்கில் நடந்து திருப்பி பனகல் பார்க்லேருந்து நடந்து தான் வரணும். அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. முடிச்சிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த 10,000 ஸ்டெப்ஸில் எடுத்திருக்க அந்த என் ஆப்பில் இருக்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்காக. நான் எல்லாமே ப்ரூஃபோட பண்ணணும்ல, அது உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். அது இப்போ சொல்கிறேன்னா அடுத்தது நான் எப்போயுமே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்துக்கலாம் கண்டிப்பாக. ஐ ஹோப் யூ என்ஜாய் தி டே. இன்றைக்கி என் கூட பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாலோ, ஒழுங்காக எடிட் பண்ணலைனாலோ, ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாச்சும் சொல்லணும், நல்லா பண்ணியிருந்தால் பாராட்டணும், எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் நல்ல வீடியோஸ் தருவேன். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.